இப்ப ரீசெண்டா கணவரால கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்கக்கூடிய ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ராஜ் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போறதுக்கு முந்தின நாள் இரவு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களோட வழக்கமான விஷயங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப சுவாரஸ்ய தகவலா வெளிய வந்திருக்குது. சென்னை நங்கநல்லூர் பகுதியில ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற பெயர்ல ஒரு துணிக்கடை நடத்தி வரக்கூடியவங்க தான் ராஜி. இவங்க கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வீட்ல வெட்டப்பட்ட நிலையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனா இவங்களுடைய கணவர் சுப்பிரமணி இவங்க நடத்தையில சந்தேகப்பட்டும் கடன் சுமை தாங்காமையும் இவங்கள வெட்டி கொலை பண்ணிட்டு அதுக்கு அடுத்த இருக்க ஒரு பக்கத்து ரூம்ல நைலான் கயிறு மூலியமா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். இத காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்த பார்த்த மகன் அதிர்ச்சியாகி போலீஸார்ல தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களோட உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு இப்ப சடங்கு சம்பிரதாயம் முடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஸ்ரீ சாய் சில்க் ராஜி அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல எப்பவுமே ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டோர்ல புதுசா என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருதோ அதை டெய்லி வீடியோவா ஷேர் பண்ணுவாங்க. இவங்க இறந்து போறதுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இறந்து போறாங்கன்னா அன்னைக்கு காலையில வரைக்கும் அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல வீடியோவா அவங்க ஷேர் பண்ண தான் செஞ்சிருக்காங்க. அதுக்கு முந்தைய நாள் இரவு கூட எப்பவும் போல பிசினஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்க பிசினஸ் சம்பந்தமா எல்லா விஷயங்களையும் மெயிலெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போயிருக்காங்களாம். சம்டைம்ஸ் நைட் டைம்ல பிசினஸை பத்தி யோசிக்கிறது, நாளைக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம், என்ன மாதிரி பிசினஸை டெவலப் பண்ணலாங்கிற விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அதிகமாக லேப்டாப் முன்னாடி உட்காந்து அவங்களோட என்கொயரிஸை பற்றி ரிப்ளை பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்கறது, அடுத்த ஆர்டரை எப்படி பூஸ்டப் பண்ணலாம், இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு அவங்க மகன் தெரிவிச்சிருக்காரு. அப்படி தான் அவங்க இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் இரவும் எப்பவும் போல் அவங்க பிஸ்னஸ் சம்பந்த வேலைகள்லையும் அதை சொன்னால் மெயில் அனுப்புறதுலையும் அடுத்த கட்ட பிளான் பற்றி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறது, இது மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே அவங்க இறந்து போவாங்க, அதுவும் கணவர் கையாலே இறந்து போவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. எப்பவும் போல நாளாக தான் அந்த நாள் இருந்திருக்கு. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி தான் சுப்பிரமணியன் அவங்க அக்கா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டு திரும்ப நங்கநல்லூருக்கு வந்திருக்காரு. கடந்த ஒரு சில வருஷங்களாகவே இவங்க 2 பேர் கடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுறது வழக்கமான ஒன்று தானா. அது ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்தாலும் தெரிய வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, கரை படத்துக்கு தனுஷ் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குதாம். தனுஷ் நடிப்பில் இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிற திரைப்படம் தான் கரை. போர் தொழில் படத்தோட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதனால இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. முக்கியமான ரோல்ல சுராஜ் வெஞ்சரமுடு, கே.எஸ். ரவிக்குமார், கருணாஸ், ஜெயராம் சொல்லி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் திரைக்கு வர்றதால கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாவே இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துக்காக தனுஷ் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்குதாம். கிட்டத்தட்ட 58 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காராம். சொல்ல போனா அவருடைய முந்தைய படங்களை விட இந்த படங்களுக்கான சம்பளம் கொஞ்சம் அதிகம் தான். அதே மாதிரி ப்ரீ புக்கிங்ல இந்த திரைப்படம் இது வரைக்கும் 3 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குது. முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ வசூல் செய்யும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் யாரெல்லாம் கரை படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.